வணக்கம். கும்பராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கும்பராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 11வது ராசி, லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது உங்களுக்கு 7.5 சனிங்கிற அமைப்பில் கடைசி பகுதின்னு சொல்லக்கூடிய பாதச்சனி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தான் இருக்கிறார். சரி, இப்போ உங்கள் ஜென்ம ராசி ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதானா, சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி தனாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்குறார். இது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. சனி பகவான் ஜென்மச்சனியை விட்டு வெளியில் போகிறார். ராகு பகவான் அவர் எப்போ வெளியே போகிறாரோ கரெக்டாக உள்ளே வர்றார். எந்த ராசிக்குமே இந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு டைம் இருக்காது. ஆனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை கொடுத்துருச்சு. சனி வெளியே போயிடுச்சுன்னு ஒரு பெருமூச்சு விடும்போது ராகு உள்ளே வந்துட்டார். ராகுல் கொடுத்த ஒரு கொடை மாதிரி குரு பார்வை ஜென்ம ராசிக்கு விழுகும்போது கடுமையான ஒரு கெடுபலன்கள் உங்களுக்கு நடக்காது. ராகு கொடுக்குற நெகட்டிவான பலனை குரு கொடுக்குற அந்த பார்வை மூலயமா அது கட்டுப்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. இது ஒரு நல்ல அமைப்புன்னே சொல்லலாம். ஏன்னா ராகுங்கிறது அது ஒரு பிரம்மாண்ட கிரகம், ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம். அது ஜென்ம ராசியில் அது சந்திரனோட இணையும் போது என்ன ஆகுனா, மனசு இனம் புரியாத ஏதாவது ஒரு இதில் இருக்கும், ஒரு மாய வலையில் இருக்கும். அது ஏமாற்றம் அடைகிறதெல்லாமே இந்த காலகட்டத்தில் தான் ஏமாற்றம் அடைவாங்க. அப்புறம் மறதி, பணத்தையோ நகையோ ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு தொலாவது, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே அந்த ராகு மேலே, அந்த சந்திரன் மேலே ராகு போகும்போது அந்த பலனை எல்லாமே ஏற்படுத்துவார். அதனால் கும்பராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன தெளிவாக இருக்கணுமோ இருங்க. தூக்கத்தில் கூட முழிச்சிட்டு இருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கு. செவ்வாய் பகவான் எப்போ பயிற்சியாக போகிறார் அப்படின்னா, செப்டம்பர் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை விட்டு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்வை செய்வார். 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது தான் முயற்சிகள் வெற்றி அடையும். எப்போ? செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே. அதுக்கு மேலே தான் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு 3ஆம் வீட்டை பார்வை செய்வார். முயற்சி தான் எந்த விஷயத்துலையுமே முயற்சி, மனோதைரியம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த முயற்சி ஸ்தானாதிபதி மனோதைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதி கடந்த மாதங்கள் எல்லாமே வீக்காக இருக்கிறார். அப்போ என்ன நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகாது. இவர் எப்போ உள்ளே வர்றாரு, எப்போ 3ஆம் இடத்தையே பார்வை செய்கிறார் அப்படின்னா, செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே தான் உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும், மனோதைரியம் அதிகரிக்கும். செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே தான் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் நடக்கும். மேல் அதிகாரி மூலிமா ஏதாவது ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வேஸ்ட்டு தான் அது. அதுக்கப்புறம் தனாதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக ஜென்ம ராசி பார்க்கறதுனால தன விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதாரம் கிடைச்சிட்ருக்கும். தேவையான அளவு பொருளாதாரம் கிடைக்கும். தனாதிபதி லாபாதிபதியாக இருந்து அவர் ஜென்ம ராசி பார்க்கறதுனால ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரம் உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும். அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் ஏற்படாது. உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், சுகாதிபதி பாக்கியாதிபதி, அதாவது 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். இது கொஞ்சம் ஒரு சாதகமற்ற அமைப்பு தான். அப்போ 4ஆம் இட விஷயங்கள் 9ஆம் இட விஷயங்களில் ஒரு சின்ன பாதிப்புகளை கொடுக்கும். செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு சுக்கரனுடைய சஞ்சாரம் அவ்வளோ சாதகமாக இல்லை. அதுவும் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். அதுக்கப்புறம் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை விட்டு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அவரும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் 7ஆம் இடத்துல தான் இருக்கிறார். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிறாங்க. உங்கள் ராசிக்கு புதனும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 16ஆம் தேதி கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகி உச்சபலம் அடைஞ்சிருவார். அதுக்கப்புறம் செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு சூரியனும் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதும் கேதுவோட இணையிறதும் கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான்.
திருமணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவில் வந்து யோகங்கள் வந்து உங்களுக்கு நடக்காது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன மைனஸை வந்து கொடுக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அன்னைக்கு வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசியில் வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார். அதுவும் வந்து குருவுடைய பார்வையில் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து அந்த 2 நாட்களில் வந்து நடக்கும். அதனால் அந்த 2 நாட்களில் வந்து நீங்கள் எந்த முயற்சி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலனையவே வந்து கொடுக்கும். அதனால் நல்ல விஷயத்துக்காக அந்த 2 நாட்களை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் அது எப்போ வந்து வருது அப்படின்னா செப்டம்பர் 22ஆம் தேதி 23ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் வந்து பயணிப்பார். அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கிற அன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கிட்டையுமே ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ வந்து செய்யக்கூடாது. இறை வழிபாட்டின் மூலிமா வந்து அந்த நாளை கடக்கிறது வந்து சிறப்பு. கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லப்படக்கூடிய காவல் தெய்வங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடுபலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். கருப்புராயர், காலபைரவர், முனீஸ்வரர், அப்புறம் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி தெய்வங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.